ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, யோகி ராம் சுரத்குமார் போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு சித்திரை மாதம் 10ஆம் நாள், ஆங்கில தேதி 23/4/2025 புதன்கிழமை பகல் 12:11 வரைக்கும் தசமி திதி, பிறகு ஏகாதசி திதி வருகிறது. காலை 7:48 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம், பிறகு சதய நட்சத்திரம் வருகிறது. இன்று சந்திராஷ்டமம், கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை, அதாவது பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசோலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. சனி பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கார். ராகுவும் 11ஆம் இடத்தில் இருக்கார். 2 கூடியவனும் 11. அதாவது இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைக்கி உங்களை பொறுத்தவரையிலையும் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அது ரொம்ப நாளைக்கு அதை வச்சு நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சாதிக்க போகிறீங்க. நண்பர்கள் உறவாட போகிறாங்க. நண்பர்களால் நல்லது நடக்கும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நாள். பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் பண வரவு உங்களை திக்குமுக்காட வைத்து விடும். சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றபடி தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. இருந்த போதிலும் அடிவயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி பொக்கிஷமான ஒரு நாள். பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் பல அற்புதங்களை பெறப்போகிறீர்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. மற்றபடி யோக பாக்கியங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடு